மச்சான் எடு எடு காசு எடு, டைம் ஆச்சு. என்ன காசு? என்ன காசா? ஸ்கூல் ரீஜூனியன்டா, அதுக்கு ஜேசி அடிக்கணும், காசு எடுத்து வைன்னு சொன்னேன்ல. ஒன்னே போட்டுருவேன். ரீஜூனியன் வைக்கிற பேர்ல மொத்தம் 6 ஜேசி அடிச்சேன். ஒரு ஜேசியை கூட என் கையில கொண்டு தரல. எங்கடா அந்த ஜேசி எல்லாம்? ஏய் திரும்பு. அடிங்க, ஏன் ஜேசியை போட்டு எங்கடா சுத்திட்டு இருக்க? ஏய் அன்னைக்கு இந்த ஜேசியை போட்டு பாருக்கு போனியா நீ? அதான் பார்ல உள்ளவன் போன் எடுத்து வீடியோ கேட்டிருக்கான். எங்க உங்க பொடியை குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டானா பார்க்கலாம் வரா நீ? எங்க பேரு, அட்ரஸ், எங்களுக்கு பிடிச்ச நம்பர் எல்லா டீட்டெயிலையும் போட்டு ஒரு ஜெர்சி அடிக்கிறீங்க. அடிக்கிறதே தப்பு இல்ல. அதை அடிச்ச உடனே அந்த பேர்ல உள்ளவன்ட்ட கொண்டு கொடுக்கணும்ல. அது இல்ல, அந்த ஜெர்சியை நீங்களே போட்டுட்டு ஊர்ல உள்ள எல்லா பிராடு வேலையும் பார்க்க வேண்டியது. கடைசியில மாட்டுறது நாங்க. முதல்ல அந்த டிஷர்ட் கழட்டி தரா. ஏய் இதா இதை கழட்டி தந்து நான் அப்படி வீத்த போகுது. இதை நான் தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு வேற உடுப்பே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஜெர்சியை போட்டே சுத்திட்டு இருக்க. தம்பி ஜேசி போடுறது பல காரணங்கள் இருக்கு. அது அந்த ஜேசி போட்டவனுக்கு மட்டும் தான் அதோட அருமை தெரியும். இந்த ஜேசியை போட்டு நான் வெளியே போனோம் வச்சுக்கவேன், பாக்குறவனுக்கு என்ன தோணும்? பெரிய பிளேயர் போல, பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்காரு, நல்ல ஹெல்த்தியான ஆளு அப்படின்னு தோணும். யார் நீ ஹெல்த்தியா? போடா. ஏய் இப்படி பச்சையாலாம் பேசக்கூடாது. பேசும்போது எப்பயுமே சென்சார் பண்ணி பேசி பழகு. நீ முதல்ல இந்த ஜேசி அடிக்கிற வெளியே நிப்பாட்டு. எவனுக்கா பிறந்தாலும் ஹலோ மச்சான் ஜேசி அடிக்கணும். எவனா செத்துட்டானா ஹலோ மச்சான் ஜேசி அடிக்கணும். வேற ஒரு ஊர்ல கோயில் திருவிழா, அதுக்கு ஜேசி அடிக்கணும்னு வந்து நிக்கிற. அது கூட பரவாயில்லடா. கல்யாணம் வீட்டுக்கு எவனா ஜேசி அடிப்பானடா? இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா சொல்றேன், வேற ஒருத்தன் பேர்ல உள்ள ஜேசி எல்லாம் போட்டு சுத்தாத மச்சான். நம்ம பொடியனுங்க முன்ன மாதிரி இல்லடா. போற இடமெல்லாம் வம்பெழுத்து வச்சிருக்கானுங்க. நீயும் வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு நைட்ல தான் வார. ஆள் யாரு என்னன்னு தெரியாம போட்டு பொழந்துற போறானுங்க. பார்த்து கவனமா இருந்துக்க. அட்வைஸ் பண்ணது போதும். 10 ஏசிக்கு காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லுங்கடா. அதுக்கு ஏன்டா இந்த உருட்டு உருட்டுறீங்க?